இந்தியாதான் இந்தி, இந்தியாதான் இந்தி, இந்திதான் இந்தியா என்ற முகம் வந்த போது எல்லா மாநில அரசுகளும் இந்தியை படியுங்கள், இந்தியை படியுங்கள் என்று பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் இந்தியை படித்துக் கொண்டே போனார். இந்தியை படித்துக் கொண்டவன் எங்களூர் மதுரைக்கும், எங்களூர் விருதுநகருக்கும், எங்களூர் ராமநாதபுரத்துக்கும் அவன் சாதாரண கூலி தொழிலாளியாக, சகோதரன் பயிர் வளர்க்க, பஞ்சு முட்டாய் விற்க, பானிபூரி விற்க என் சகோதரன், இந்திய சகோதரன் வந்து சேர்ந்தான். இந்தியே வேண்டாம் என்று, இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா, நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்க வந்த வேண்டும், இந்த தேகமரத்தோட லாபம் உண்டோ, இந்த தமிழ் மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு வந்துடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்து விடுந்தி, எத்தனை வட்டாரம் கூட்டி வரும் அற்பமன்ற இந்தியனை அழித்தொழிவும் ஆதிக்கந்தனை வாங்குழி குவிடு பூஞ்சோலை என்னை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை எங்க விடவும் தமிழ் தாய்தனை என்று ஹிந்தி வேண்டாம் என்று இந்த தெருக்களில் போராடிய கருப்பு சிவப்பை போட்டுக்கொண்ட இந்த திராவிட இயக்கத்தின் தோழர்கள் ஹிந்தி கூடாது என்றோம். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஹிந்தி பேசுகிறவன் ஹிந்தி வேண்டும் என்றான். ஏனென்றால் இந்தியாவுடைய மொழி ஹிந்தி மொழி, இந்தியில் படியுங்கள் என்று சொன்னான். இல்லை இல்லை, ஹிந்தி கூடாது என்று எங்களுக்கு இரண்டு மொழி உண்டு, ஒன்று தாய்மொழியான தமிழ் உண்டு, உலக தொடர்புக்கு ஆங்கிலம் உண்டு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு இருமொழி கொள்கையை கொடுத்தார். ஒரு மயில்சாமி அண்ணாதுரை வந்தார், ஒரு அப்துல் கலாம் வந்தார்.